இப்போ நம்ம 2.6ல ஃபிஃப்த் சம் போகலாம். Obtain the Cartesian equations for the locus of z equal to x plus iy. சரிங்களா, நம்ம ஆக்சுவலாக தேர்ட் சம் பார்த்தாலே அதே போல தான் இந்த எக்ஸசைஸ் தேர்ட் சம்மும் இதே சேம் சம்ஸ் தான், அது மெத்தட்லாம் போடலாம். சரிங்களா, இப்போ நம்ம கிவன் என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து z equal to x plus iy. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் சம் எடுத்துங்க. modulus of z minus 4 equal to 16. ஃபஸ்ட் நம்மலாம் அந்த z வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. minus 4 equal to 16. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து மாடலஸ் கண்டுபிடிக்க முன்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதை ரெக்டாங்கிள் ஃபார்மில் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, அப்போ தான் நம்மளுக்கு அதில் மாடலஸ் வேல்யூ போட முடியும். அப்போ எக்ஸு இந்த -4 ரெண்டு பாருங்கள் ரியல் பார்ட் இல்லையா, ப்ளஸ் ஐஒய் சொல்கிறது இமேஜினரி பார்ட். இதுதான் ரெக்டாங்கிள் ஃபார்ம், ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், மாடலஸ் நம்ம மீனிங் என்னென்னா ஸ்கொயர் ரூட்டாக போட்டு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அது கோஎஃபிஷியன்ட் மட்டும் நமக்கு என்ன பண்ணணும், எடுத்து ஸ்கொயர் பண்ணணும். ஈக்குவல் டு 16. இப்போ ஸ்கொயர் பண்ணால் தான் நமக்கு அந்த வேல்யூஸ் கம்ப்ளீட் ஈஸியாக இருக்குல்லையா, அதனால் நமக்கு ஸ்கொயர் ரூட் மட்டும் பண்ணலாம். இப்படி பண்ணலாம், நமக்கு ஸ்கொயர் ஆன் போர்ட் சைடு கொடுக்கலாம். ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். இப்போ நமக்கு x minus 4 whole square plus y square equal to 256 இல்லையா, 16 into 16 நமக்கு 256. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு x minus 4லப்பா, அப்போ என்ன பண்ணலாம், a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுமா, a square minus 2ab ப்ளஸ் என்னது b square. சரிங்களா, அப்போ a square நாங்கள் x square minus 2ab minus 2 into x 2x ஆமாம் இன்ட்டு ஒரு 4 அது 8x ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு 4 ஸ்கொயர்னா 60. இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டாச்சு. இந்த 256 இந்த பக்கம் நான் உங்களுக்கு மைனஸ் ஆகும் இல்லையா, ப்ளஸ் 256 லெஃப்ட் சைடு வரும்போது நம்ம -256 மாட்டோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட் டேர்ம் போட்டாச்சா, ப்ளஸ் நான் ஒய் ஸ்கொயர் டேர்ம் போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் ஒன்று வந்தால் இருக்குது 8x. இப்போ கான்ஸ்டன்ட் பார்த்தா ரெண்டு வேல்யூ இருக்குது, -256 ப்ளஸ் 16. அப்போ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 240 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் நமக்கு தேவையான இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம். சரிங்களா, இப்போ செகண்ட் சம் போயிடலாமா. நம்ம செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா modulus of z minus 4 whole square minus modulus of z minus 1 whole square equal to 16. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன நமக்கு அந்த z வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுமா, x plus iy minus 4 modulus square minus x plus iy minus 1 whole square equal to 16. சரிங்களா, இப்போ நம்ம பண்ணோம் ஃபஸ்ட்டு சொன்ன மாடலஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாற்றிடணும். அப்போ என்ன ரொம்ப ரியல் பார்ட் ஃபஸ்ட் சொல்லலாமா, இப்போ எக்ஸு -4 தான் ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஐஒய் இமேஜினரி பார்ட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ், அதே போல் இங்கே எக்ஸ் -1 ரியல் பார்ட்டாக இருக்கும் ப்ளஸ் ஐஒய் வந்து நமக்கு இமேஜினரி பார்ட்டாக இருக்கும் ஹோல் ஸ்கொயர் போடலவா ஈக்குவல் டு 16. இப்போ நமக்கு மாடலஸ்னால் என்ன மீன் தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் minus square root of real part square plus imaginary part square. இந்த whole square இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க equal to 16. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் நம்ம கேன்சல் ஆகிடுமா, அப்போ என்ன ஆகும், x minus 4 whole square plus y square minus of x minus 1 whole square plus y square equal to 16. இப்போ நமக்கு நம்ம நம்பது a minus b ஃபார்முலா, a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அப்போ a ஸ்கொயர் சரியா minus 2ab 2 into x 2x into 4 அது 8x ப்ளஸ் b ஸ்கொயர் அப்போ 16 ப்ளஸ் y ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் போட்டுட்டு நம்ம வாங்கி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்புறம் x ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும் 2x இல்லையா, 2 into x into 1 2x வரும் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 தான் ப்ளஸ் y ஸ்கொயர்.
இந்த மைனஸ் 6 இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 60 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அவ்வளோ மல்டி பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக ப்ளஸ் 2x மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்போ மைனஸ் 1 அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இது கேன்சல் ஆகும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 16 அப்போ மைனஸ் 8x ப்ளஸ் 2xல் சப்ராக்ட் பண்ண வரும் மைனஸ் 6x வரும். மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. மைனஸ் ஆல் மல்டி பண்ணால் நமக்கு இந்த 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஃபார்ம். சரிங்களா? அப்புறம் நமக்கு 5th சம்மும் ஓவர். சரிங்களா?